ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். சமீப காலமாக நம்மளுடைய பசங்க எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்காங்க. இந்த ஆன்சர் ஷீட்டில் இஷ்டத்துக்கு எழுதி வச்சுட்டு இருக்காங்க. ஒரு ஃபார்முலா வேறு கண்டுபிடிச்சிட்டாங்க. 40 பேஜுக்கு எழுதி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், குறைஞ்சது 35 மார்க் வந்துடும், பாஸ் ஆகிடலாம். இதுதான் வந்துட்டு அவங்களோட பிளானு. ஸோ இதை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு நடக்கிறதில்ல. இப்போல்லாம் வந்துட்டு கரெக்டாக உன்னிப்பாக படித்து 0 போட்டு விட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. நிறைய காதல் கதை, நிறைய கண்ணீர் கதை, அவ்வளோ ஏன் ஆன்சர் ஷீட்டில் 100 ரூபா வந்துட்டு பிங்க் பண்ணி சார் பாஸ் பண்ணி விட்ருங்க சார் கெஞ்சின கதைலாம் கூட இருக்குது. இதெல்லாம் டெய்லி வந்துட்டு தான் இருக்குது. இப்போது புதுசாக இன்னொன்னா ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிஞ்சிலேயே பழுத்தது அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல, இவங்க தான் இந்த வேலையெல்லாம் பார்த்து விட்றது. அதாவது இதயத்தில் வந்துட்டு என்னெல்லாம் இருக்கும், அறைகள் 4 அறைகள் இருக்கும். அந்த 4 அறைகளுக்கும் பேர் இருக்கும். இதயத்தை வரைஞ்சி அதில் இருக்க அந்த அறைகளெல்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணி வச்சுருக்காங்க. இதயத்தில் ஆக்சுவலாக 4 அறை, எனக்கும் பெருசாக தெரியாது, நானே வந்துட்டு புக்கை பார்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏட்ரியா அப்படின்னு 2 அறைகள் வந்துட்டு மேலேயும், கீழே வந்துட்டு வென்ட்ரிகல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 அறைகளுமே இருக்கும். இதுதானே வந்துட்டு ப்ராக்டிக்கல், இதுதான் வந்துட்டு நான் படித்தது. ஸோ இதில் வந்துட்டு இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதயத்தை ஓரளவுக்கு கொஞ்சம் கரெக்டாக தான் வரைஞ்சிருக்கான்னு நினைக்கிறேன். இதயத்தை ஓரளவு கரெக்டாக வந்துட்டு, ஆனால் அந்த 4 அறைகளுக்கு பதிலாக அவன் பண்ணியிருக்க வினோதமான விஷயம் என்ன தெரியுமா? ஒரு அறையில் பிரியாவும், இன்னொரு அறையில் ரூபாவும், இன்னொரு அறையில் பூஜா, 4வது அறையில் நமிதா. இது 10வதுன்னு 5வதாக இவனே ஒரு அறையை உருவாக்கி ஹரிதான்னு எழுதியிருக்கான். இன்னும் உடம்புல எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது, அதுக்கெல்லாம் வந்துட்டு என்னென்ன பேர் வைக்க போகிறானே தெரியல. இப்படி அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுத்துருக்கான். அவனுக்கு வந்துட்டு 10க்கு 0 தான் போட்டிருக்காரு. இப்படி மட்டும் இல்லைங்க, பெற்றோரையும் அழைத்து வா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எழுதியிருக்காங்க. இப்படியெல்லாம் பசங்க வந்துட்டு டெவலப் ஆகிட்டு போயிட்டுருக்காங்க. இது கூட பரவாயில்ல, இன்னும் பயங்கரமாக வந்துட்டு காமெடியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஏதோ சின்ன பசங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போல்லாம் 10th 11th படிக்கிறவங்களே இப்படிப்பட்ட அட்டூழியெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு இந்த பேப்பரும் வந்துட்டு ரொம்ப வைரலாக சமூக வலைத்தளத்தில் பகிரப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கு. எல்லாம் மீறி போய்கிட்டு இருக்காங்க. இதே விஷயத்தெல்லாம் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 80s 90s நாங்கள் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட எங்களை ஸ்கூலை விட்டு சஸ்பெண்ட் பண்ணி அமுச்சு விட்ருப்பாங்க. ஏன் டிசி கொடுத்து கிழிச்சு அமைச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ இதெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாகவே பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது சம்மந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.